சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்லாம் வண்டியில எல்லாம் டிராஃபிக் நிறைய பக்கம் பார்க்குறோம். பயங்கரமான டிராஃபிக். அதுவும் ஈவினிங் டைமில் ஒரு 5 o'clockலேருந்து 9 o'clock வரையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிறது பார்க்குறோம். நம்ம அசோக் பில்லர்லாம் கோயம்பேடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறோம். சிட்டிஸ்குள்ளே வந்து போகிறதுனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் எட்ஜ்லேயே வந்து போயிட்டு வராங்க. தாம்பரத்துக்கு இன்றைக்கி வந்து சிட்டி வழியாக வர்ற வண்டிகளை விட அவுட்டரில் போகிற வண்டிகள்லாம் அதிகம். ஏன்னா டிராஃபிக் அப்படிங்கிறது தான். இல்லை பல இடங்கள்லேருந்து வந்து இன்றைக்கி மக்கள் வந்து சென்னையை நாடி வர்றாங்க அப்படின்னா சென்னை போன்ற ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஏரியாஸில் க்ரோத் நிறையா இருக்குது. அதனால எல்லாரும் தேடி வர்றாங்க. அந்த க்ரோத் எப்படியெல்லாம் இருக்குது, அதில் அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ். ஏன்னா இன்றைக்கி ரோடோரங்களில் நிற்கிற வெஹிக்கிள்ஸே ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெஹிக்கிள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல, ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு வர முடியல. ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு மேண்டட்ரியாக ஒரு ஃபேமிலிக்கு ஆயிடுச்சு. இப்போலாம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 2 வெஹிக்கிள் பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லா ஃபேமிலிஸுமே மாறிட்டாங்க. போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, வழியை ரூட் மாற்றி விட்றாங்க, ஃபெசிலிட்டிஸ் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ட்ராவலை இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சென்னை போன்ற இடங்களில் மெட்ரோ சிட்டிஸ் கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான்.